அதான் உனக்கு அந்த சத்தம் சத்தம் கேடுச்சா? சத்தமா? என்ன சத்தம்? ஐயோ கவனிக்கவே இல்லையே. என்ன சத்தம் நீ? இடியா? சை வாயு. என்னாச்சு? அவன் வாயு புத்திரங்க சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கான். கரும முடிச்ச நாய் லெனி நாயே. ஆனா ஆக்சுவலா இது ஒரு ஜோக்குன்னு எடுத்துட்டு வரலாம் பாருங்க. சத்தம் கேக்குதான் சொல்லிட்டு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணிட்டு பண்றான் ப்ரோ. பக்கத்துல அது அறுவாலை ஏறா. அது இல்லாம இது என்னன்னு சொல்றது, ஜோக் பண்ணதல்ல இப்படி ஒரு பண்ணி சிரிக்கிறது. வண்டிடா கிராஸ் ப்ரோ எடிட்டிங்னால கரும அந்த சவுண்ட் வர போடுறானுங்க எல்லாத்துலயும். ப்ரோ கதவு மூடி இருந்தேன். ஏய் அதானே ஃப்ரெண்ட்ஸ் கதவு மூடி தானே தான். ப்ரோ மூடிட்டு தானே ப்ரோ வந்தேன். எஸ் லினியர் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். மூடி தானே இருந்துச்சு. அதுக்குள்ள பாருங்க எவ்வளோ ஒளிஞ்சு கிடக்குன்னு. இதுக்குள்ள பாருங்க திறந்தா இருக்கு. நீ நல்லா தானே இருக்கியா? பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்தேடா. யார் அவன்? யாரா நீ முதல்ல? அவன் இந்த மோட்டலோட ஓனர். இவன் தாங்க லெனி. லெனியா? சைக்கோ லெனி. பைத்தியக்கார நாயே. எனக்கு தெரிஞ்சு இவன் பாருங்க இங்க அவன் மட்டும் பைத்தியக்காரன் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அவன் மட்டும் தான் பைத்தியக்காரன். ஆமா டேய் அப்ப திட்டத்தட்ட வந்து ஒண்ணுக்கு விட்டாங்க. உண்மையான ஒண்ணு விட்டாங்க போலீங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம தூங்கணும் அப்பதான் ரோட்ல போக முடியும் அப்படிங்கிறாங்க. சரி நான் வந்து இவனுக்கு தூக்கத்தை தூங்கி வளைஞ்சிட்டானாமா. சரி அந்த பைத்தியக்கார வரத்துக்கு வந்தானா முதல்ல கத்த ஆரம்பியே நான் வந்து உன்னை காப்பாத்துறேங்கண்ணா. எப்படா நீ என்னை காப்பாத்துவ? என்ன கருமோ மறுபடியும் வாயு இது பண்ணி தான் காப்பாத்துவேங்கிறான். இதுக்கு பேர் ஜோக்கா? சீரியஸா வந்துட்டு சத்தம் போடு நான் வந்துடுறேன் அப்படிங்கிறான். போடாங்கிட்டு ஏன்டா திடீர்னு இதுக்குள்ள வந்து இது பண்ணேன். உனக்கு ஏதாவது வேணும்னா நான் இங்கேயே கூட படுத்துக்கிறேன். அது ரொம்ப பாதுகாப்பா இருக்கும்ல. பொண்ணு நொட்டாத ஏன் அப்படிங்கிறான். பாத்ரூம்னா ரூம் எப்படி பத்திக்கிறாங்க. இதை நீ மறக்கவே மாட்டல. போட கிளம்பலாங்கிட்டு நாய் சாத்திரி பண்ணி அப்படியே. சரி மூஞ்சி அடிச்சமா சாத்துங்க. ஒரு திடுக்கணும் தான் பார்த்தீங்களா? அப்புறம் எனக்கு என்னமோ இந்த நாய் ஏதோ பண்ணிடுமோன்னு தோணுது. சரி ஓகே உங்கள் அட்ரஸ் என்ன? அட்ரஸ் கொடுத்துட்டு பாருங்க. 87.50. ஓ ஏதாவது சேஞ்ச் உங்களுக்கு வேணுமா? ஓகே $3 சேஞ்ச் எடுத்துருவாங்க. ஸோ கட்சி தான் 1/2 மணி நேரத்தில் உங்களோட பீஸா ஆர்டர் வந்துடும். ஓகே நன்றி நன்றி. குட் நைட் குட் நைட். சரி ஓகே பீஸா ஆர்டர் பண்ணாச்சு 1/2 மணி நேரம். வந்துட்டாடா. என்ன முடிஞ்சா? முடிஞ்சா? ஓ புது மனுஷன் மாதிரி உணர்றேன். ஆமா பீஸா ஆர்டர் பண்ணிட்டியா? 1/2 மணி நேரத்தில் வந்துடும் சார். ஓகே எனக்கு ரொம்ப பசியாக இருக்கு. என்னால் ஒரு டைனோசரே சாப்பிட முடியும். ஓ அப்படி ஓகே நான் சரி இப்போ நான் ஷவர் போகிறேன். பீஸா வந்து நீ நான் குளிச்சுட்டு வரத்துக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். ஓ சரி ஓகே. நான் வரத்துக்கு முன்னாடி சாப்பிட மாட்டேன்ல. கவலைப்படாத மேக் நான் அதை பண்ணவே மாட்டேன். லெனி எங்கடா போயிட்ட? நம்ம மைண்ட் அங்கே போகுது. லெனி பீஸா வரலடா டே. அந்த குப்பை தொழிலுக்கு டப்பா எடுத்து நக்கிட்டு இருக்காத. லெனி இங்கே போய் தொங்கிட்டு இருப்பான். ஏன் கேமராவில் பார்த்தா அந்த நாய் எங்கேயோ ஒளிஞ்சிருந்தா கூட தெரியும்ல. லெனி லெனி டேய் எங்கே போயிட்டான்? ஒண்ணுமே தெரியலடா. ஓ சா மேக் என்ன எப்பவுமே நீ பயமுத்திட்டு இருக்கா. டே இது நான் பயமுத்துறா. டே ஸ்போக்கர் நீ தான்டா பயமுத்துற இருட்டில் இருந்துட்டு. ஓ பொறுமை நான் என் ஃபோனை பயன்படுத்தியிருந்தேன். பாஸை கூப்பிடுறியா? டே நம்ம என்ன வெக்கேஷன் விடுமுறையில் தானே இருக்குன்னு சொன்ன நீ. ஓ உனக்கு தெரியுமே, உனக்கு ஸ்காட் அப்படி தான் நல்லா தெரியுமே. அவர் என்றைக்குமே நம்ம உண்மையான விடுமுறை எடுக்க விட மாட்டார். நல்லது தான். நல்ல வேலை நம்மகிட்ட செல்ஃபோன் இல்லை. ஓ இல்லை அவர் பக்கத்தில் இருக்கிற நகரம் பைன்வெயில் பக்கத்தில் ஒரு நகரம் இருக்காங்க. அது பக்கத்தில் போக சொல்கிறாரு. ஏதோ பேப்பர் ஒர்க் இருக்காமா அவருக்காக நொட்டுவாங்க. ஏடா இந்த நேரத்தில் தனியாக விட்டு போகிறேன். ஏய் கவலைப்படாத சில மணி நேரம் தான். நான் சீக்கிரமே வந்துடுவேன். விடியறதுக்குள்ளே வந்துடுவோம். நாங்கள் உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். கவலைப்படாத கண்டிப்பாக நான் பீஸை சாப்பிடாம இங்கேருந்து கிளம்ப மாட்டேன். எப்போ பார்த்தாலும் சோறுன்னு அது நல்லது தான். சரி ஓ பீஸா வந்துருச்சு போலீங்க. நீ போய் எடுத்துக்கிறியா பீஸாவா? ஓகே இருங்க நம்ப முடியாதுங்க. இது கம்ப்யூட்டர் பார்க்கலாமா? கம்ப்யூட்டர் பீஸா தாங்க இருக்கும். ஏங்க அதுக்கு தாங்க செக்யூரிட்டி கேமரா வீட்டு வாசல்ல கேமரா. ஃப்ரெண்ட்ஸ் புத்திசாலித்தனமா சேல் பண்ணனும். சோ நம்பர் என்ன? இதுக்கு ஷட் டவுன் கொடுக்கணும். ப்ரோ நம்பர் என்ன ப்ரோ? அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. கொஞ்சம் அந்த பெரிய வீட்டுக்கு போயிருங்க. அவர் வீட்டுக்கு
லெஃப்ட் சைடு தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு லெஃப்ட் சைடு தான் போனாரு. பெரிய வீட்டுக்கு போயிடலாம் ப்ரோ. இந்த வீடாக தான் இருக்கும். ஓடு ஓடு ஓடு. போக முடியல. சை நம்ம வீட்டுக்குள்ள போய் கதை சுத்திக்கோங்க போங்க. கசத்து ப்ரோ இந்த நாய் ப்ரோ பைத்தியம் ப்ரோ சீரியல் இவன் தான். ஒரு நிமிஷம் காயப்படுத்த மாட்டேன். உன்னை காயப்படுத்த மாட்டேன். இருடா போலீஸை கூப்பிடுறேன். ஓ போதும் நான் போலீஸை போய் கூப்பிடுறேன். போங்க 911 கால் பண்ணுங்க சீக்கிரம் போங்க. ஏங்க யா போலீஸ் மட்டும் வரதுக்கு லேட் பண்ணுவாங்க. நம்ம காப்பாற்றுவாரு. உடைச்சிட்டு இன்னொரு போயிருக்கலாம். ஜெய் சீக்கிரம் 911 கால் பண்ணிருக்கேன். கால் பண்ணிருக்கேன். A few minutes later. Five minutes later. The next day. நீ தனியா தானே இருக்க. நீ இனிமே எனக்கு சொந்தம். என்ன தயவு செஞ்சு என்ன காயப்படுத்திடாத. நான் எதுவும் பண்ணலையே. நீ ஒரு கெட்டவ. நான் உதவின்னு கேட்கும்போது நீ உதவி செய்யலையே. நீ வாழத்துக்கு ப்ரோ பெரியவர் வராரு. சூப்பர் மாஸ். இவரே சந்தேகப்பட்டோம். சூப்பர் தல. கையில கத்தி வச்சிருக்காருங்க. சாவுடா சீரியல் கில்லர் நாயே. சூப்பர் ப்ரோ. பெரியவர் மாஸ் பண்ணிட்டாரு. ஆனா எப்படி சொல்றது என்ன தெரியல. ஓ அமரத்தமா நான் உன்னை எச்சரிச்சோல்ல. யாரோ ஒருத்தவங்க கூட வியூ பத்துறாங்கன்னு கவலைப்படாத. நான் ஒரு ரிட்டையர் காவல் அதிகாரி தான். அப்படியா? இது சொல்ல வேண்டியதான் சார். முதல்ல பாதுகாப்பு இடத்துல தான் இருக்க. கவலைப்படாத. நான் உன் பக்கத்து வீடு தான். நீ ஆபத்துல இருக்கும்போது நான் வந்து உதவி செஞ்சு தான் ஆகணும். ஆனா என் வேலையை நான் செஞ்சேன். நான் ரிட்டையர் ஆயிருக்கலாம். இருந்தாலும் என் விளையாட்டுல இருந்து அதாவது நான் கேம் ஓவர் ஆகல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. நான் மன்னிச்சிருக்கேன். உங்களை சந்தேகப்பட்டோம். கேக்குதா மேகன்? உன் நெய்பர் ஜோசப் காப்பாத்தினா நான் சொன்னேன். ஆமா அவர் தான் காப்பாத்தினாரு. கீழே தான் இருக்காரு. விசித்திரமா இருக்கே மேகன். ஏன் உனக்கு ஜோசப்ங்கிற பேர்ல பக்கத்து வீட்டுக்காரு யாருமே இல்லையே? இன்னும் சொல்ல போனா உன் நெய்பர்ஸ் யாருமே இந்த நகரத்துல யாரும் இல்லையா? அப்ப அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. ஏன் நீ இன்னும் அங்கதான் இருக்கியா? எப்படி ஃபோன் பண்ண சொல்லிட்டு விட்டோம். அப்ப இங்க பாருங்க கீழே கத்தி இல்ல. அவன் முதுகுல கத்தி இல்லைங்க. அவன் முதுகுல பாருங்க கத்தி எடுத்துட்டாரு. இவன் தான் அந்த ஒரிஜினல் சைக்கோ ஒரு போனோம். ஜோசப் ஜோசப் ஜோசப்
கத்தியை ஏன் நீங்க எடுத்தீங்க ஜோசப்? என்ன கண்டு உனக்கு பயமா இருக்கா? நான் தான் உயிரை காப்பாத்துனேன். ஆனா என் பக்கத்து வீட்டுக்காரர் நீங்க இல்லைன்னு சொல்றாங்களே. ஓ, நீங்க போய் சொல்லிருக்கீங்க. நீங்க என் பக்கத்து வீட்டுக்காரரே இல்லை. யார் நீங்க? ஓ, என்னுடைய உயிரை கொடுத்து நான் காப்பாத்தினேன், மற்றவங்க எல்லாத்துக்கும் சேவை புரிஞ்சேன். ஆனா எனக்கு என்ன கிடைச்சிச்சு? ஒண்ணுமே இல்லை. எனக்கு ஏதாவது ஒன்று தேவை. இதோ ஒன்று என்ன மறுபடியும் அதே மாதிரி போலீஸாக இருந்த போது எனக்கு யாரும் மதிக்கல, போலீஸ் ரிட்டையர் ஆனோட மதிக்கலன்னு நினைக்கிறாங்க. அந்த ஃபீல் மறுபடியும் வரணுமா? நீங்க இதுக்கு முன்னாடி யாரையோ கொண்டு இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. யாரா நீங்க? யாரா மித்திர சைக்கலாம் கருமை வைக்கலாம் போடுது. சத்து சத்து வா. طب 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 طبني